வணக்கம் நண்பர்களே. இவங்களுடைய கஷ்டத்தை வந்து நான் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எஸ் பாண்டியராஜ் அவங்க ஒய்ஃப் பேர் பார்த்தீங்கன்னா சத்யா, என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சங்ககவுண்டப்பட்டி. நண்பர்களே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அரிசி, பருப்பு, மளிகை ஜாமான் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. மறக்காம அதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துறீங்களோ அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க 3000 பணம் கொடுத்து என்னென்ன மளிகை ஜாமான் தேவையான பொருளாம் அப்புறம் மெடிசனுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் அடுத்தடுத்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு மட்டும் ஆதரவு கொடுக்கணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜுங்கிற அண்ணனுக்கும் சத்யாங்கிற அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவி பண்ண அரிசி பருப்பு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்து நீங்கள் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும். கமெண்ட்ல வாழ்த்து நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லைம்மா. இப்போ தம்பி உதவி வாங்கி செய்யறானு, நீங்க நல்லா இருக்கணுமா. அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட்ல வாழ்த்து நண்பர்களே. இவங்களுக்கு யாராவது உதவி பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.